அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் என்ன செய்ய போகிறது, நண்டு கட்லட். இது என்ன மாதிரி செய்கிறன்றது பார்ப்போம், வாங்கும். இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது நண்டும் உருளைக்கிழங்கும் சேர்ந்த ஒரு கட்லட் உண்டு. நல்ல வடிவாக அவிஞ்சு வந்திருக்கு. இதை நாங்கள் இனி இந்த கோதை உடைச்சி இந்த சதையை, நண்டு சதையை எடுக்கணும். இது கொஞ்சம் மாறட்டும், சுடுவது கொஞ்சம் மாறட்டும். இந்த நண்டு அவிச்ச நண்டு ஆறிட்டு இதை நாங்கள் இனி உடைச்சி இதில் உள்ளுக்கு இருக்கிற சதையில் எடுத்து இதுக்குள்ள கம்பாக எடுத்துக்கொள்ளுவோம். இது உடைச்சி இப்படி எடுத்துக்கொள்கிறேன். இந்த நண்டு அவிச்ச நண்டு எல்லாம் இந்த கோதை உடைச்சி இந்த அதோட நண்டோட சதையெல்லாம் எடுத்து பிரம்பாக எடுத்து வச்சிருக்கிறேன். வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு வச்சிருக்கிறேன். நாங்கள் இந்த மசிச்ச உருளைக்கிழங்குக்குள்ள இந்த பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். அதோட இந்த நான் உடைச்ச இந்த நண்டையும் இதோடைய சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து அங்கே மிக்ஸ் பண்ணணும். இதுக்குள்ள நான் இந்த எடுத்துருக்கிற ஒரு தேக்கரண்டி மிளகு தூளையும் சேர்க்குறேன். இந்த மாதிரி பிடிச்சி கொள்ளுவோம். கட்லட் செய்கிறதுக்கு தேவையான கலவை ரெடி பண்ணியாச்சு. உருண்டையா முட்டை ஷேப்பில் கொஞ்சம் இப்படி பிடிச்சி கொள்கிறேன். நான் இப்போ நாங்கள் இந்த கட்லட் எல்லாம் பிடிச்சாச்சு, உருட்டி எடுத்துட்டோம். இனி நாங்கள் இதை முட்டையில் அடித்து வசத்தூளில் பிரட்டணும். இப்போ அதுக்கு நாங்கள் முட்டையை எடுத்து அடித்து கொள்ளுவோம். இதுக்குள்ள இப்போ நான் 2 முட்டை உடைச்சி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 2 முட்டை விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். போட்டு இதை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இதை இந்த உருட்டி இருக்கிற கட்லட்டை இந்த முட்டை கலவையில் பிரட்டி போட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் பிரட்டி எடுப்போம். இப்போ நாங்கள் இந்த நண்டு சேர்ந்த உருளைக்கிழங்கு கலவையை இந்த கட்லட்டுக்கு உருட்டி எடுத்து முட்டையில் துவச்சி ரசத்தூள் எல்லாம் பிரட்டி எடுத்தாச்சு. இனி இதை பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இதில் சட்டியை வச்சு சூடாகிட்டுது. இனி நாங்கள் எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த நண்டில் செய்த கட்லட்டை இதுக்குள்ள எண்ணெய்க்குள்ள போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். கட்லட் பொரிஞ்சிட்டுது. நாங்கள் இதை டிஷ்ஷுக்கு எடுத்துக்கொள்ளுவோம். நண்டு கட்லட் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.